Hello viewers, welcome to KR Lifestyle channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம கிட்ட ரைஸ் சீரம் நியூவா நம்ம லான்ச் பண்ணிருந்தோம். ரைஸ் வைட்டனிங் ஃபேஸ் சீரம். எல்லாரும் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்க கிட்ட இருக்கிற சீரம் சோப் எல்லாமே மேக்கிங் வீடியோ போட்டு காட்டியிருக்கீங்க. இந்த ரைஸ் சீரம் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணனும்ன்றத ஒரு மேக்கிங் வீடியோ போடிங்கனா எங்களுக்கு நாங்க வீட்லயே ரெடி பண்ணி யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாராலயும் வாங்க முடியாது இல்லீங்களா? சோ அதனால சொல்லி கேட்டதால இன்னைக்கு இந்த எஃபெக்டிவான ரைஸ் சீரம் நீங்களே வீட்ல எப்படி prepare பண்ணி எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் என்பதை நான் உங்களுக்கு மேக்கிங் வீடியோ செஞ்சு காட்ட போறேன். நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரி எத்தனை வெரைட்டி சீரம் இருக்கு, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோட பெனிஃபிட் என்ன, யூசேஜ் என்ன என்பதையும் நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நியூவா பார்க்கக்கூடிய வியூவர்ஸா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு கடைசில ஒரு பர்சனலா ஒரு சின்ன அட்வைஸும் வந்துட்டு நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரோம். சோ அதையும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க அந்த சூப்பரான ஸ்கின் whitening rice serum எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். Skin whitening rice serum செய்யிறதுக்கு நம்ம வந்துட்டு ரைஸை நைட்டே ரோஸ் வாட்டர் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வெறும் தண்ணியிலே ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 hour ஊறிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு 1 hour ஊறினாலே போதும். இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் வெறும் தண்ணி இல்லைனா ரோஸ் வாட்டர் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிட்டுக்கு அப்புறம் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒயிட் அரிசி தான் எடுத்துக்கணும் நீங்கள். ஸோ ஒயிட் அரிசியை எடுத்து ஊற வச்சுக்கிங்க. ரோஸ் வாட்டரில் நான் ஊற வச்சுக்கிட்டேன். தேவைக்கு இதிலேருந்து ரைஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல் ஸ்கின் டைப்புக்குமே இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் வந்துட்டு ஓட்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரா மில்க்கும் சேர்த்துக்கலாம். பால் வந்து பிம்பிள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. அதனால நான் வந்துட்டு ஓட்ஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, ஓட்ஸை வந்துட்டு பவுடர் பண்ணி அதில் நீங்கள் ரோஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ சேர்த்து ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓட்ஸ் மில்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஓட்ஸ் மில்கை ரோஸ் வாட்டரில் ஊற வச்ச அரிசியோடு நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டீஸ்பூன் அளவு இந்த ஓட்ஸ் மில்க் எடுத்துக்குங்க. ஸோ இது கூட 1/2 டீஸ்பூன் கிளிசரின் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பியூர் ஆலோவேரா சேர்த்துக்கிறேன். எந்த கலரும் சேர்க்காம பியூர் ஒயிட் ஆலோவேராவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட கூடிய போமரனேட் சீரமில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸை நல்லா பாயில் பண்ணி அதுலேருந்து ஆவிலேருந்து கலெக்ட் ஆகக்கூடிய வாட்டரும் இதில் சேர்க்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதுலேருந்து 1 டீஸ்பூன் வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் க்ளோயிங் ரைஸ் சீரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துருந்த ரைஸ் சீரம் ரெடி பண்ணிட்டோம். ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் சீரம் இருக்குது. ஸோ இந்த ரைஸ் சீரம் தான் இப்போ நம்ம வந்துட்டு மேக்கிங்கில் பார்த்தோம். இது வந்துட்டு வாட்டர் டைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும், ஆயில் டைப்பில் இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழம் சீரம், இதுவும் வாட்டர் டைப் தான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப் சீரம், ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக நல்லா க்ளோவாக இருக்கும். சீரம் கண்டிப்பாக வந்து 30+ ஆனாலே சீரம் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான சத்தை வந்து சீரம் கொடுக்கும். உங்களுக்கு டே ஃபுல்லாகவே ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேட்டாகவும் நல்ல க்ளோவாகவும் ஹெல்த்தியாகவும் உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு பாதுகாக்கும். ஸோ நல்லா மெயின்டெனும் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக சீரம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இது 3மே வந்து ஆயில் டைப் சீரம். பிம்பிள் ஸ்கின்னுக்கு மட்டும் செட் ஆகாது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டன் சீரம், 24 கேரட் கோல்டன் சீரம். இது வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா கோல்டு லீஃப் எல்லாமே தங்கிடும். ஷேக் பண்ணும் போது தான் உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும்.
ஸோ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இது வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1 ஹவர் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓவர் நைட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். நைட்டு போட்டுட்டு மார்னிங்கும் வாஷ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு கோல்டன் சீரம் இருந்தாலே போதும், நம்ம எப்போவுமே ஜொலிப்பாக இருக்கலாம், எப்போவுமே இளமையாக இருக்கலாம். நம்மளுடைய சருமம் வந்துட்டு ரொம்ப அழகாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப க்ளோவாக இருக்கும்ன்ற நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப எனக்கு பிடிச்ச சீரத்தில் இந்த கோல்டன் சீரமும் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னிங் சீரம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பிக்மெண்டேஷன் சீரம் நேம் வச்சுருந்தோம். ஸோ ஃபேஸில் கூட பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான சீரம் இது. இதோட மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த சீரம் போடணும் போல் இருக்குன்ட்டு ஒரு டவுட் அவங்களுக்கு இருந்தது. நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த சீரம் வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் இல்லை, ஆனால் இந்த சீரம் போட்டால் ஸ்கின் நல்லா இருக்குது, போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் டவுட் கேட்கும் போது தான் இது வந்து பிக்மெண்டேஷன்ற பேரை நாங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் பிரைட்னிங் சீரம் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஸ்கின் பிரைட் ஆகுது, ஸ்கின் க்ளோ ஆகுது, ஸ்கின் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஃபீட்பேக் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வச்ச பேர் தான் இது ஸ்கின் பிரைட்னிங் சீரம்னு. நாங்கள் வச்ச பேர் கிடையாது. நாங்கள் இதுக்கு வச்சது வந்து பிக்மெண்டேஷன் சீரம் தான். ஏன்னா பிக்மெண்ட் ரிமூவ் பண்ணக்கூடிய சீரம் இல்லை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது பிக்மெண்டேஷன் சீரம். ஆனால் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகுது, பிக்மெண்ட் இல்லைனாலும் எங்கள் ஸ்கின் நல்லா இருக்குது நீங்கள் சொன்னதால் இது ஸ்கின் பிரைட்னிங் சீரம் மாற்றி வச்சுருக்கோம். இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டைம்ஸ் ஆஸ் யூஷுவல். கோல்டு சீரம் எப்படி யூஸ் பண்ணுங்க அதே மெத்தட் தான். ஓவர் நைட்டும் வச்சுக்கலாம், இல்லைனா 1 ஹவருக்கு கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா சீரமுமே ஆண் பெண் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்கின் பிரைட்னிங் சீரமும். பிக்மெண்டேஷன் க்ரீம் யூஸ் பண்ணுறவங்க இந்த சீரம் யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் ரெண்டுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்க்கக்கூடியது குங்குமாதி தைலம். இது குங்குமாதி சீரம்னு இடையில நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். இது குங்குமாதி தைலம், குங்குமாதி சீரம் ரெண்டுமே ஒன்று தான். இது ட்ரெடிஷ்னல் ஆயில். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, காலங்காலமாக ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க எந்த சீரமும் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க குங்குமாதி தைலம் மட்டும்தான் வாங்குவாங்க. இந்த குங்குமாதி சீரம் பார்த்திங்கன்னா நிறைய ஆயுர்வேதிக் ஆயிலிருந்து நம்ம ரெடி பண்ணது. இந்த ஆயுர்வேதிக் மூலிகைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் உள்ள ஆயிலிருந்து கலெக்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணது. ரொம்ப ட்ரெடிஷ்னலானது, ட்ரெண்டிங்காகவும் இது வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஸ்கின்னு சேம் தான், உங்களுக்கு ஹெல்த்தியாக வச்சுருக்கும், கிளியர் ஸ்கின்னாக வச்சுருக்கோம், மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோவாக இளமையாக வச்சுருக்கோம், ப்ரைட்டாக வச்சுருக்கோம். யூஸ் பண்ண நமக்கே தெரியாமல் ஸ்கின் நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஒரு பாலிஷாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த 5 சீரமுமே தனித்தனி ஒரு மகத்துவம் இருக்குது. பட் இது காமனாக ஒரே விஷயம் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5மே ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்கும், ஃபேர்னஸ் கொடுக்கும், க்ளோவாக வச்சுருக்கும். ஸோ காமனான ஒரு விஷயம் இது 5க்குமே இது தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும் இல்லைங்களா. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் இதோட டெக்ஸ்சர் மட்டும் பாருங்கள். நான் ஸ்கின்னில் லைட்டாக உங்களுக்கு ட்ராப் பண்ணி அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பெர்மனன்ட் சீரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எதுவுமே நல்லா ஷேக் பண்ணிவிட்டே நீங்கள் எடுங்க. ட்ராப்பில் எடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே காத்தார காஞ்சிட்டும். வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஒரு நாளைக்கு 3 முறை கூட இது நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேலே க்ரீம், பவுடர், நீங்கள் வந்துட்டு லோஷன், சன்ஸ்க்ரீன் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வாட்டர் டைப்னால ஸ்கின்குள்ளே அப்படியே உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். செகண்டு ரைஸ் சீரம். ஸோ நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க, பில்லரில் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்துட்டு எந்த சீரம்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு வாட்டர் டைப்னால ஸ்கின்குள்ளே அப்படியே அப்சர்வ் ஆகிடும். வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு 2 or 3 ஹவர்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லது. அதாவது நம்ம ஃபேர்னஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லுவேன் நான். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் இந்த சீரம் வேணால் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 24 கேரட் கோல்டு சீரம். ஸோ நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின் இளமையாக இருக்கணும், நல்லா ஜொலிப்பாக இருக்கணும்னா இந்த சீரம் வாரத்தில் 3 முறை யூஸ் பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே இதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சீரம். ஸோ பில்லரில் எடுத்துக்கோங்க, நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஷேக் பண்ணால் தான் இந்த பில்லரில் உங்களுக்கு அந்த கோல்டு லீஃப் வந்து வரும், இல்லைன்னா அது எல்லாமே அடியில் உங்களுக்கு தங்கிடும். ஷேக் பண்ணிக்கோங்க, பில்லரில் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பிம்பிள் ஸ்கின்னுக்கு மட்டும் செட் ஆகாது ஆயில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு மசாஜ் ஆயில். ஸோ ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆன்டி ஏஜிங் இருக்குது, ஃபேஸில் வந்து சுருக்கங்கள் இருக்குது,
ஃபேஸ் பொலிவாகவே இல்லை, கண்ணை நல்லா ஒட்டி போயிருக்கு, கண்ணமே இல்லை, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சீரம் போட்டுட்டு ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா ஸ்கின் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், கழுத்தை சுற்றி, வாயை சுற்றி. ஸோ ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த சீரம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணும், மார்க்ஸையும் ரிமூவ் பண்ணும், டேனையும் ரிமூவ் பண்ணும், ஸ்கின் இளமையாக வச்சுருக்கும். சுருக்கம், இந்த கண்ணுக்கிட்டலாம் சுருக்கங்கள், கண்ணை சுற்றி சுருக்கம், அந்த நோட் சைட், வாய் சைட்லாம் சுருக்கம் இருந்தாலும் அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்கின்னை இளமையாக வச்சுருக்கும், க்ளோவாக வச்சுருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த கோல்டன் சீரத்தில். இதை எப்படி ரெடி பண்ணோன்னு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், லிங்க் கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு குங்குமாதி தைலம். சேம் இதே மெத்தட் தான், நம்ம வந்துட்டு கோல்டு சீரம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான். பில்லரில் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுக்கணும். இந்த குங்குமாதி தைலம் பார்த்திங்கன்னா டெய்லியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் நைட்டு போட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மார்னிங் ஒரு 1 hour வரைக்கும் ஃபேஸில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணும் போதும் நீங்கள் சோப் போட்டே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வெறும் தண்ணி போட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸில் ஆயில் இருந்தால் பிடிக்காதுன்னா நீங்கள் சோப் போட்டு கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சும்மா தொடச்சி காட்டுறேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணலை, நெக்ஸ்ட்டு சீரம் போட்டு காட்டணுன்றதுக்காக சும்மா நான் வந்துட்டு வெறும் கிளாத்தில் வந்துட்டும் நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்கின் பிரைட்னிங் சீரம். பிக்மெண்டேஷன் சீரம்னு சொல்லி பேர் மாற்றப்பட்ட ஸ்கின் பிரைட்னிங் சீரம். ஸோ இதையும் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க, தேவைக்கு எடுத்துக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு பில்லரில் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டன் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நல்லா கோல்டன் கலரில் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணும் போதுமே. ஸோ இதோட கலரே பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டன் கலரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போதும் சேம் இந்த சீரம் கலரில் நம்மளுடைய ஸ்கின்னும் ஜொலி ஜொலிப்பாக மாறும். ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட்டும் விடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 1 hour வச்சுருந்துட்டும் வாஷ் பண்ணலாம். நல்லா இந்த சின்லேருந்து ஜா சைடு வரைக்கும் நல்லா இப்படி இழுத்து விடுங்க. இந்த நாடி சைடில் நல்லா இப்படி இழுத்து விட்டிங்கன்னா டபுள் சின்னெல்லாம் ரெடியூஸ் ஆகி நல்லா வி ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்ணம் சைடில் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா கண்ணம் கொஞ்சம் அழகாக வரும். புருவத்து சைடு எடுத்து விட்டிங்கன்னா நல்லா இந்த சைடு பார்வையாக இருக்கும். கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிங்கன்னா கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி கண் பார்க்கறது நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்குங்க. ஃபேஸில் ஆயில் அப்ளை பண்ணி எப்படி மசாஜ் பண்ணணும் வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் நீங்கள் கேளுங்க. ஃப்ரீயாக இருக்கும் போதும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரம் வாங்கி வச்சுட்டு ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு மைல்டு ஒரு மசாஜ், அழகாக ஸ்கின் ஃபுல்லாக ஒரு மசாஜ், ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு கைக்கும் ஃபேஸ்க்கும். அது ஒரு 1 hour கழித்து நீங்கள் ஒரு சோப் போட்டு மைல்டு ஃபேஸ் வாஷோ சோப்பை போட்டு வாஷ் பண்ணும்போதும் டக்குன்னு ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து வாங்க முடிஞ்சிச்சுன்னா நம்மக்கிட்ட அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. அப்படி உங்களால் வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்குமே மேக்கிங் வீடியோ நான் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ லிங்க் கேளுங்க, ஷேர் பண்ணுறோம். ஸோ மேக்கிங் வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணியும் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் வந்து பாதுகாத்துக்குங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளுடைய அழகும் நம்மளுடைய ஆரோக்கியம் தான் நம்மளுடைய கான்ஃபிடென்ட். இதை தவிர பர்சனலாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பை மற்றவங்க கிட்ட கொடுக்காதீங்க. உங்களை மட்டம் தட்ட தான் பார்ப்பாங்க. உங்கள் தகுதியை நீங்கள் தீர்மானிங்க, அப்போ தெரியும் மற்றவங்களுக்கு நீங்கள் யாருன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் ஆமீனா.